நானே இத வைக்க போறேன். வரவங்களுக்கு நண்டு கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல கரெக்ட். நான் நண்டு வேக பண்ண போறேன். நண்டு வேக பண்ண போறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். லஞ்ச் சமைக்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பேபி வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. பேபி வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா ஸ்கூல்ல இருந்து கூட்டி வரும்போது மீன் கடைக்கு கூட்டி போனேன். மீன் வாங்கிட்டு வர சொன்னேன் நான் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நண்டுமே அடிஷனலா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நண்டு நான் வாங்கல செய்தா, நண்டு வேணாம், நான் இதை மட்டும் தான் வாங்கினேன், மீன் மட்டும் வாங்கினேன். இல்ல நண்டு வாங்குப்பான்னு ஒரே டார்ச்சர் அவ. நண்டு அப்புறம் ஜெஷிதாவால நண்டு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நண்டு ஜெஷிதா விருப்பப்பட்டு கேட்டதுனால வாங்கிட்டு வந்தேன். ஜெஷிதா நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் லைட்டா சளி பிடிச்சிருக்குல்ல, எப்பவுமே நம்ம நண்டு வறுவல் தான் பண்றோம். சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்டு ரசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ரசம் வச்சா ஜெஷிதாவும் சாப்பிடுவாள்ல, சாதத்தோட மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். நண்டு ரசம் இல்லைன்னா சூப் மாதிரி கூட அப்படியே வந்து குடிக்கலாம். வந்து நண்டு ரசம் வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ண போறோம் பார்க்கலாம். அப்புறம் நார்மலா மீன் குழம்பு. இது என்ன மீன் பேபி? துண்டு வவ்வால் மீன் செய்யுதா, பெரிய வவ்வால் மீன். அதை கட் பண்ணி அப்படியே நமக்கு விக்கிறாங்க எடை போட்டு. ஓகே, நல்ல பெரிய பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளுலாம் உள்ள எவ்வளவு பெருசு, அப்படியே மட்டன்ல இருக்கிற எலும்பை விட பெருசு பெருசா இருக்குது இதுல இருக்க எலும்பு. பெரிய மீன். ஆமா ஆமா, இங்க பாருங்க மீன்ல இவ்வளவு பெரிய எலும்பு இருக்கு பேபி. மீனுலயே அவ்வளவு பெரிய எலும்பு இருக்கு. ஆமா. சோ இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுட்டு நண்டு வந்து ரசம், அப்படி அந்த காலு கொஞ்சமா புட்டு நண்டு ரசம் வச்சுட்டு மீதி நண்டு வந்து வறுத்தலாம். வறுத்த நண்டு நம்ம சாப்பிடலாம். ரசம் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிடலாம் எல்லாரும். சரி சரி சமைக்கலாமா? சமைக்கலாம். நண்டு யாருமா கேட்டது? இங்க வா இங்க வா இங்க வா. மாட்டிக்கிட்டாரு. அப்பா மீன் வாங்கினாரு, நீ என்ன பண்ண சொல்லு? நீ தான் கேட்டியா? நண்டு சாப்பிடுவியா? நீ கேட்டல சாப்பிடுவ. நானே வேக பண்ண போறேன். என்ன பண்ண போற? நானு நண்டு வேக பண்ண போறேன். நண்டு வேக பண்ண போறியா? அதெல்லாம் வேக நான் பண்ணிக்குவேன். இவரு நண்டு வேக பண்ண போறேன், நண்டு சமைக்க போறேன்றது அது மாதிரி சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சுதான் அவ பேசுறா. நண்டு வேக பண்ண போறாராம். அம்மா உனக்கு நண்டு ரசம் வச்சு தாட்டா? வைக்கவியா? உனக்கு ரசம் வைக்க தெரியுமா? எப்படி வைப்பா சொல்லு, ரெசிபி சொல்லுமா அம்மாக்கு. இப்படி இப்படி வைப்பாலாம். என்னென்ன போட்டு ரசம் வைப்பா? இதெல்லாம் போடுவாரு, எங்க பாரு இதெல்லாம் போடுவாரு, இதெல்லாம் போட்டு ரசம் வைப்பாரா? இதுல போட்டு இதுல வைப்பாராங்க பாரு. இதுல போட்டு இதுல வைப்பாரா ரசம். இது எடுத்துக்கமா, அப்புறம் இது எடுத்துக்கமா, எல்லாத்தையும் இதுல போட்டு ரசம் வச்சிட வேண்டியதான். நான் இன்கிரீடியன்ஸ் கூட சொல்ல தெரியல இவருக்கு என்னென்ன போட்டு செய்யணும். நானே இப்ப ரசம் வச்சிருவா. ஜஷிதா எவ்வளவு ஆர்வமா கேக்குறாரு பாரு. நானே இப்ப ரசம் வச்சிருவா. நான் சொல்லு. அவர் எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரசம் வைக்க போறேன். சரிம்மா சரிம்மா. அம்மா எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் ரசம் வைக்கணும். ஓகே 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 வெரி குட். பாரு ரசம் வைக்கிறதுக்கு வந்துட்டாரு. அது ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரசம் வைக்க போறேன்றாரு. அதுதான் அது பாரு. இதெல்லாம் போட்டு அவரு வச்சிருவாராம். நான் எல்லாம் வெட்டி வச்சிருப்பேனா, இவரு போட்டு அப்படியே வச்சிருவாராம். இதுல போட்டு வைக்கணுமா வானல. அவரு பாக்குறாருல்ல, அதனால சொல்றாரு. வேற என்ன? அம்மா சமைச்சிட்டாரா? நான் ஃபர்ஸ்ட் வேலையா மீன் குழம்பு வச்சிடற போல இருக்கே. ஆமா, சாதம் வச்சு வச்சிட்டேன். மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வச்சுட்டு அது கொதிச்சிட்டு இருக்கும். ஏன்னா மீன் எல்லாம் கிளீன் பண்ற வேலை கிடையாது இல்ல, நண்டு மட்டும் தான் கிளீன் பண்ணணும். ஆமா, அதனால இதை வதக்கி வச்சுட்டா மீன் குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நண்டு கிளீன் பண்ணி ரசம் வைக்கணும். ரசம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிடலாம். அதனால மீன் குழம்பு ரெடி பண்ணி இருக்கேன் பேபி. சூப்பர் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 5 நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 நண்டு 200 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நண்டு அதெல்லாம் ஏறிடுதான் பேபி. கார்த்திகை மாசம் வந்தா நண்டு விலை ஏறிடுமா? நண்டு தான் நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தெரியல. கறிகள் நல்லா வந்தா நண்டு நல்லா சதையா நல்லா இருக்கும் சூப்பரா. அப்புறம் ஏன்னா இந்த இப்பெல்லாம் வந்து சளி நாள் வருது இல்ல, எல்லாருக்கும் வந்து இருமல் சளி அதெல்லாம் நண்டு சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நண்டு சூடுன்னு சொல்லிட்டு வெயில் நாள்ல மேக்ஸிமம் எல்லாரும் வாங்க மாட்டாங்க. மழை நாள்ல வந்து நண்டு சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நண்டு இப்போ நிறைய சேல் ஆகும், நல்லா விலை அதிகமா இருக்கும். ஓகே, சளிக்கெல்லாம் நல்லது நண்டு. நல்லா மிளகு சீரகம் எல்லாம் போட்டு
சூப்பரா வைக்கணும். போட்டு இன்னைக்கு ரசம் வைக்க போறேன் நான். மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நண்டு க்ளீன் பண்ணிடலாம். நண்டு அழகா ப்ளூ நண்டு சூப்பரா இருக்கும் फ्रेंड्स. ஆமா, நண்டு வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணியில நல்லா அலசி எடுத்துருக்கேன். இப்ப இந்த காலெல்லாம் கட் பண்ணிட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா ஓடுலாம் உடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டு ஃபர்ஸ்ட் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பாத்துக்கலாம் फ्रेंड्स. இந்த கால்ல இருக்க இந்த மிதங்கும் இல்லையா, அத மட்டும் கட் அந்த பண்ணிடலாம். கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடணும். இதோட கட் பண்ணிட்டு அந்த முழு கால் இருக்கு இல்லையா, பெரிய காலு, ரெண்டு காலையும் டைட்டா புடிச்சுக்கணும். ஆமா, இந்த காலை புடிச்சு இந்த ஓடு எடுத்தா அழகா வந்துடும் வெளியே. பாத்தியா, நண்டு நல்லா இருக்குப்பா. ஆனா ரசம் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நண்டு கிடைக்குதுல, வயல் நண்டு, அத வச்சு போட்டு ரசம் வைக்கணும். ஆமா, வயல் நண்டு புடிச்சு நண்டு ரசம் வச்சா சூப்பரா இருக்கும். உரல்ல போட்டு நண்டு ஃபுல்லாவே இடிப்பாங்க. இது மாதிரி ஓடுலாம் தனித்தனியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. மொத்தமா போட்டு நண்டை வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு அதோட சாறு புழிஞ்சு நண்டு குழம்புமே வைப்பாங்க. நண்டு சாறு எடுத்து நண்டு குழம்பு வைப்பாங்க, நண்டு ரசமும் வைப்பாங்க. அது வந்து இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி யாருமே வைக்கிறது கிடையாது. அந்த வயல் நண்டுல வச்சாதான் அது அவ்வளவு டேஸ்டா இருக்குமே. யாரெல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த நண்டு 1000 இல்லையா, இந்த ஓட்டை தனியா போட்டு இடிப்பாங்க உரல்ல. ஆமா, உரல்ல போட்டு நண்டு ஓட்டை நல்லா இடிச்சிட்டு அந்த சாரை எடுத்து வடிகட்டி நண்டு குழம்பு ஊற்றி வச்சுப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. எங்க அம்மா எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் நண்டே கிடைக்கிறது இல்ல, வயல் நண்டு வயலே இல்ல, எல்லாம் நெல் வைக்கிறது எல்லாமே சவுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நண்டுலாம் நானே வயல்ல எல்லாம் போய் பிடிச்சிருக்கேன். ஆமா, நண்டு ஆத்துல அப்படியே ஓரத்தெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் நண்டுலாம் கிடைக்கிறது கிடையாது. ஒன்லி கடல் நண்டு மட்டும்தான். ஆமா, இதுவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நண்டு ரசம் வச்சிடலாம். நண்டு அந்த ஓடு எடுத்துட்டு இந்த சைடுல இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழகா எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு, ஆமா, இந்த சைடு இருக்கிறதும் வெளியே எடுத்துணும். அழகா நண்டு கிளீன் பண்றது ஒரு 2 நிமிஷம் வேலைதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வெங்காயம் வதக்கிறதுக்காட்டி வந்து பாத்தீங்கன்னா நண்டை கிளீன் பண்ணிடலாம். நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பக்கமா சைடுல. ஃப்ரெண்ட்ஸ், நண்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணிட்டேன். கரெக்டா ஒரு 5 நண்டு தான், 6 நண்டு இருக்கு. ஆமா, சின்ன சின்ன நண்டு. ஒரு நண்டு தான் கொஞ்சம் பெருசா இருந்தது. மத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நண்டு தான். இதுவே 200 ரூபாய். இப்ப நண்டு வேலை பத்தியா. நண்டு கிளீன் பண்ணியாச்சு. இந்த சைடு மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடகடன் மீன் குழம்பு கூட்டி வச்சிடலாம் சங்கீதா. ஓகே, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா. ஆனா நாங்க லஞ்ச் செஞ்சு சாப்பிடவே இல்லை. மணி 2 மணி ஆயிடுச்சு சங்கீதா. லஞ்ச் டைம் 2 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல சாப்பிட்டு வந்ததுனால நமக்கு வந்து சரியா எப்பனாலும் சமைக்கலாம். 1 2 சங்கீதா, இதெல்லாம் என்ன அளவு சங்கீதா? என்ன அளவுனே தெரியல பேபி. குழம்பு வைக்கும் போது கரண்டி அள்ளி அள்ளி போடுற, அது எவ்வளவு அளவு அதெல்லாம் தெரிய மாட்டேது உனக்கு. 4 கரண்டி வைப்ப, 3 கரண்டி 4 கரண்டி. மீன் குழம்புக்கு 3-4 கரண்டியா? சரி. ஏன்னா நம்ம தூள் அந்த அளவுக்கு காரமா இருக்காது. பச்சை மிளகாய் எத்தனை சேர்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வந்து காரம் வரும். இல்ல, குழம்பு புளி எவ்வளவு கரைச்சி ஊத்தணும், மீன் எவ்வளவு சேர்த்துக்கணும் அதை பொறுத்து அப்படியே குத்து மதிப்பா போட்டுருவோம். குத்து மதிப்பா? ஆமா, குழம்பு வந்து திக்கா இருக்கணும். அதான் எனக்கு நல்லா திக்கா இருந்தாதான் குழம்பு. இங்க பாருங்க, கூட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா திக்கா இருக்கு. இதுல உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாப்பேன், எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் ஏத்த இறக்க அதெல்லாம் வந்து சேர்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருவேன். ஆமா, இப்படி எல்லாம் காலத்தை ஓட்டின்னு இருக்கிறேன் நீ. இப்படிதான் எல்லாரும் மீன் குழம்பு வைப்பாங்களா, இல்ல சங்கீதா மட்டும் இப்படி வைக்கிறான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல அப்படியே ஒரு தட்டிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ வந்து வையாப்பா. நான் வைக்கிறேன், ஒரு நாள் கண்டிப்பா வைக்கிறேன் சங்கீதா. நீ போட்டனா புளியும் ஊத்த மாட்டா, மிளகாத்தூளும் போட மாட்டா, வேக வச்ச குழம்பு மாதிரி வைப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு பேபியா. ஆமா, மீன் குழம்பு பொறுத்த அளவுக்கு நல்லா புளி தூக்கலாம், மிளகாத்தூள்லாம் இருந்ததுன்னா நல்லா வாசனையா இருக்கும். இவர் வச்சாருன்னா அப்படியே கவுச்சு அடிக்கும் மீன் குழம்பு. அதனாலே நான் வந்து சமைக்க சொல்ல மாட்டேன் மீன் குழம்புலாம். சமைச்சிட்டு இப்படிதான் போய் வைக்கணும். சரி, ஓகே பேபி, ஓகே. மீன் கொஞ்சம் நிறைய இருந்தாலும் குழம்பு நிறைய கூட்டி வச்சிருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி புளி காரம்லாம் வச்சிருக்கேன். சரி பேபி. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு கட்டி ஆகிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி துண்டு துண்டா அங்கேயே கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்தாச்சு. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதை எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க பேபி. ஆமா, மீன்னா அப்படிதான் கொடுப்பாங்க. மாங்காவும் சேர்த்தாச்சுல்ல இப்பவே? சரி, மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு கூட்டியாச்சு. எனக்கு எப்பயுமே வந்து இது மாதிரி புளி கரைச்சி ஊத்தி மீன் குழம்பு வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கேன்.
அந்த தேங்காய் அரைச்சி ஊத்தி வச்சல அந்த குழம்பு நல்லா சூப்பரா இருந்தது. ஆனா அன்னைக்கு மீன் தான் வந்து நான் தப்பா போட்டுட்டேன். அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மீன் வந்து இப்ப கொதிக்கிறப்ப போட்டல கொதிச்சு முடிச்சா பிறகு அது மாதிரி அந்த மெத்தடுமே கரெக்ட். கொதிச்சுட்ட பிறகு அந்த காயெல்லாம் போடல, முருங்கை மகா அதெல்லாம் வெந்துட்ட பிறகு லாஸ்டா மீன் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த குழம்பு கம்பேர் பண்ணும்போது இது ரெகுலரா நம்ம சாப்பிடுறதுனால ஆமா சின்ன புள்ளியில இருந்து நம்ம சாப்பிட்டதுனால இந்த குழம்பு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வச்சாச்சு. இப்ப நண்டு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி இருக்கோம். மிளகு சீரகம் வச்சிடலாமா? நண்டு ரசத்துக்கு என்ன நண்டு எடுத்து வச்சிருக்க? நண்டு ரசத்துக்கு நண்டு இல்லாத நண்டு கால் மட்டும் தான் சரி போட்டு வைக்கணும் ரசத்துக்கு. சூப் நண்டு சூப். இப்ப ஆட்டுக்கால் சூப்ல வெறும் கால் மட்டும் தானே போட்டு வைக்கிறாங்க ஆட்டுக்கால் சூப்பு. அதே மாதிரி நண்டு சூப்ல நண்டு கால் மட்டும் தான் இருக்கணும். இல்ல எல்லாமே போட்டு வைக்கிறாங்களே. அப்படியா? கால் உடம்பு எல்லாமே போட்டு எல்லாம் நம்ம தானே சாப்பிடுறோம். சரி சரி. இப்போ சிக்கன் சூப்ல கூட தான் பண்றாங்க. சிக்கன் பீஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நெஞ்சு எலும்பு போட்டு வந்து சூப் வைப்பாங்க மட்டன்ல. அதான் எலும்பு தான். அப்படியா? ஆமா. சூப்புனாலே எலும்பு தான், எலும்பு சாரம் தான் இறங்கணும். அதான். சரி அப்ப இப்போ வந்து இந்த கால் மட்டும் தனியா எடுத்துக்கோ. கால் மட்டும் எடுத்துட்டு நண்டெல்லாம் தனியா எடுத்துடலாம். நண்டு தனியா வறுத்துடலாம். ஆமா. சரி ஓகே. அப்ப நண்டு கிடைச்சது फ्रेंड्स. தப்பா சொல்றியா? இல்ல கரெக்ட் தான் சங்கீதா. ரசம் தானே, ரசம் சாரம் தான் இறங்கணும். நண்டு கால்ல இருந்தாலே வைக்கலாம். கரெக்ட்டா தான் சொல்றேன். நண்டு கால் ரசம் வச்சிட்டு நண்ட வறுத்து சாப்பிடலாம். ஓகே பேபி. காம்பினேஷன் நல்லா இருக்கும் நன்றேன். இந்த பெரிய கால் சின்ன கால் இப்ப எல்லாமே ஆமா எல்லா காலும் போட்டுரு. பேரு அந்த நண்டையும் எடுத்துக்கிறேன். அதையும் எடுத்து மொத்தமா கால் எடுத்து போட்டுரு. எல்லா நண்டோட காலையும் எடுத்து போட்டுரு. ஓகே. கொஞ்சமா வச்சுக்கலாம். ரசம் வந்து நிறைய வச்சா வீணா போயிடும். ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். ஆமா. குடிச்சிர மாதிரி பார்த்து ரசம் வச்சிடணும். நண்டோட வேலை அவ்வளவு. 4 நாள் ரசம் வச்சா 4 நாளைக்கு ரசம் இருக்கிற அளவுக்கு நல்லா கூட்டி வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. இப்ப திட்டமா ரசம் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நண்டு ரசம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு தான் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா மிளகு எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறேன். எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நார்மலா ரசம் வைப்பேன் இல்லையா, அதனால தான் வைக்க போறேன். மிளகு சீரகம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா 4 பூண்டு பல் இது மொத்தமா போட்டு அழகா இடிச்சுக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா இடிச்சுக்கணும் தானே. பொடியா ஆகணும்ல பேபி. நல்லா பொடியா வர அளவுக்கு இடிச்சுக்கணுமா? வாசனை நார்மலாவே தான் வரும். சரி. இது குவார்ட்ஸ் உடைஞ்சிர போகுது சங்கீதா. டம் டம்னு அடிக்கிறதே. அப்படியா? கட்ட மேல வச்சிருந்தேன். சரி. ஓரமா வைக்காம கொஞ்சம் சென்டர்ல வச்சு தட்டு. ஓகே தட்டு. மிக்ஸில போட்டுக்கிட்டாப்பா? மிக்ஸிலாம் வேணாம். தட்டு இடி. சாச்சா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இடிச்சாச்சு. கொரகொரப்பா இடிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மழமான இடிச்சல. கொரகொரப்பா இடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு இடிச்சுக்கிறேன். உரல்லே போட்டு இடிச்சுக்கலாமா? ஆமா. சரி. இடிச்சாச்சா? சின்ன வெங்காயத்தையும் இடிச்சாச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நண்டு கால் இருக்குல்ல, ஆமா, நண்டு காலையும் போட்டு அப்படியே தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஓடு குழவன் ஆகாம சும்மா லைட்டா உடையற அளவுக்கு. ரொம்ப உடைச்சிட்டா அப்புறம் வந்து நண்டுல வந்துரும். நண்டோட ஓடு வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடும். சோ நல்லா லைட்டா உடைச்சிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு நசுக்கி தனியா எடுத்தாச்சு. இப்போ நண்டு ரசத்தை வச்சிடலாம். வானல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இதுல வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் போட்ட உடனே கடுகு பொரியுது. இதுல 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சின்னி ஆன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில போட்ட உடனே தெரிக்குது பயங்கரமா. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்படியே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதுல வந்து தட்டி வச்சிருக்க மிளகு சீரகம் இருக்குல்ல அதை சேர்த்துடலாம். அந்த பூண்டுலாம் இருக்கு அதை சேர்த்துறேன். ஓகே. அதை சேர்த்து மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில வதக்கிக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. தண்ணியில நல்லா கொதிச்சு அதோட சார் தான் வரணும். லைட்டா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்பவே நான் ரசம் வாசனை வந்து தக்காளி வதக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுலாம்.
இப்போ தக்காளி வதங்குது இல்லையா, இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி. ஆமாம், இப்போ தக்காளி அப்படியே வதங்கட்டும். இது கூட நண்டு காலி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டையும் நல்லா வதக்கி வேக வச்சிடணும், கரெக்டு தானே? சிம்பிளாக ரசம், தக்காளி ரசம், அது மாதிரி நண்டு ரசம். நண்டு ரசம் நண்டு கால் போட்டு சூப்பராக வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தக்காளியும் அது கூட வதங்கும். நண்டு வந்து இப்போ இதை நல்லா கொதிக்க தான் விட போகிறேன் நான். நார்மல் ரசம்னா நம்ம கொதிக்க வைக்காம ஒரு முறை வந்தோடனே நிப்பாட்டிடலாம். ஆமாம், நண்டு வந்து நல்லா வேகணும். அதனால எப்படி இருந்தாலும் வேக வைக்கணும். இது லைட்டாக வதங்கட்டும், அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா வாசனை வருது பேபி. நண்டு வாசனை வருது. ஆமாம், இப்போ இதில் புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா புளி, ரசத்துக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஆமா. அப்படியே உப்பு கல் வந்து சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. ஆமா, இதுல கொத்தமல்லி இலை வச்சிருக்கேன், அதையும் போட்டு இது அப்படியே இந்த சாரெல்லாம் இறங்கட்டும். நம்ம லாஸ்டா போட தேவையில்ல, முன்னாடியே போட்டோம்னா அந்த கொத்தமல்லி தண்டோட சாருமே ரசத்துக்கு நல்லது. ரசம் நல்லா வாசனையா இருக்கும். கருவேப்பிலை தண்டும் போடுவாங்க. நான் கருவேப்பிலை தண்டெல்லாம் போட மாட்டேன். ஆனா இந்த ரசத்துக்கு கொத்தமல்லி வந்து தண்டோட அப்படியே போடும். இப்ப தண்ணி நிறைய ஊத்தணும். ரசம்னாலே தண்ணி தான் முக்கியம். ரசத்துக்கு தண்ணி தான் முக்கியம். ஆமா, நண்டு ரசம், நண்டு கால் ரசம். செமையா நண்டு ரசம் கூட சொல்ல முடியாது, நண்டு கால் ரசம். நண்டு கால் ரசம், நண்டு சூப். சூப் அப்படியே நம்ம கிண்டி சாப்பிடலாம். ஆமா, அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நான் பச்சை மிளகாலாம் போடல, ஏன்னா பாப்பாவுக்கு கொடுப்போம் இல்லையா. ஆமா, இதுல அந்த பெப்பரோட காரம் வந்து நமக்கு வேணும். பூண்டு மிளகோட காரம் வந்தாலே நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் மிளகாலாம், காஞ்ச மிளகாய் சரி பச்சை மிளகாய் சரி நம்ம அரைச்சி வந்து போடல. ஸோ அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சும்மா தாளிப்பில் சேர்த்துருக்கேன். மிளகோட காரம் மட்டும்தான். இப்போ சூப்பர் நம்ம குடிக்க போறோம்னா மிளகுத்தூள் லாஸ்டா கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காரத்துக்கு வச்சு குடிச்சிக்கலாம். இது சாப்பாடுலயும் போட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் மாதிரி சாப்பாடுல ஊற்றி சாப்பிடலாம். சூப் மாதிரி நம்ம ஒரு பவுல்ல போட்டு அப்படியே வந்து குடிக்கலாம். சளிக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நண்டு ரசம் வேற லெவலா கொதிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாசனையோட சூப்பரா இருக்கு. நண்டு வாசனையோட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நண்டு ரசம். நண்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெந்து அதோட சார்லாம் கூட வெளியே வந்திருக்கு. இப்ப நம்ம நண்டு ரசத்துல சாப்பாடு போட்டு சாப்பிட போறோம். சூப்பாவும் அப்படியே டைரக்டா குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரசம் சாப்பிட போறோம். அப்படியே முண்டு ஊத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓடு இல்லாத அப்படியே ஃபில்டர் பண்ணி ஊத்திட்டேன். 2 காலை தூக்கி போடும். நண்டு ரசம், ரசம் தான் நிறைய குடிக்கணும் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நண்டு ரசம் ரெடி பண்ணிட்டேன். பட் பேபி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே. ரசம் வாசனை சூப்பரா இருக்குது. பேபி அப்படியே ஆவி பறக்குது பேபி. அப்படியே சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் எப்படி இருக்குன்னு. நான் கொஞ்சமா குடிச்சு பார்த்தேன். சூப்பரா இருக்கு இந்த ரசம். சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கா? நான் வெறுமனே குடிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா சூப்பரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரசம் வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா சளி இருமல் இருக்கவங்க கண்டிப்பா சாப்பிடலாம். நார்மலா எல்லாருமே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு ரசம். அந்த மிளகு வந்து அப்படியே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா இருக்கு. நண்டு ரசம் நான் சங்கீதா சூப்பரா வச்சுட்டாரு. நாங்க சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாம்.